பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். விசுவாசத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை நிச்சயமாகவே தொட்டு விடுதலையாக்குவார், ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் கூட போலியான ஒரு வருகையை குறித்து அதை குறித்த செய்திகள் இன்றைக்கு பல ஊழியர்களாலும் பரப்பப்படுகிறது. அதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தின் அடிப்படையிலே பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவினால் பூமி நிறைந்திருக்கணும். அவர் வரும்பொழுது சமுத்திரம் எப்படி ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறதோ அதே போல பூமி தேவனை பற்றி அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, சுவிசேஷம் எல்லா இடங்களிலேயும் அறிவிக்கப்பட்டு எல்லா ஜனங்களும் தேவனை பற்றி அறிகிற அறிவினாலே கடைசி நாட்களிலே நிரம்பி இருப்பார்கள். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாலே அங்கே எழுப்புதல் வந்துவிடும். கடைசி கால எழுப்புதல் வர வேண்டும். பலத்த அற்புதங்கள் நடக்க வேண்டும். கடைசி நாட்களிலே சிறுவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கணும். இன்றைக்கு இருக்கிற சிறுவர்கள் அப்படியா இருக்கிறார்கள்? இன்றைக்கு செல்ஃபோன்லேயும் கார்ட்டூன்லேயும் நேரத்தை செலவிடுகிறார்கள். சிறுவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மறுரூபமாக்கப்பட்ட அனுபவம் சிறியோர் தொடங்கி பெரியோர் வரையிலும் வர வேண்டும். வாலிபர்கள் தரிசனங்களை காண வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வாலிபர்கள் ஆலயங்களுக்கே வருவதில்லை இந்த காலத்தில். யோவேல் 2:28 நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இன்னும் அந்த காலம் வரவில்லை. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷரையும் தம்முடைய மகிமையினால் நிரப்பும் நாள் ஒன்று இருக்கிறது. அது ஒரு நாள் என்று சொல்லுவதை விட அநேகர் அந்த மகிமையை கண்டு உலகத்தின் ஜனங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியின் சிலுவையின் அண்டையிலே ஓடி வருகிற காலம் அது. மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு சிலர் தான் காண்கிறார்கள். ஒரு சிலர் தான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் தான் தரிசனங்களை காண்கிறார்கள். அப்படியானால் கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, பிதாவாகிய தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக இயேசு கிறிஸ்து மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவியை ஊற்றுகிற நாள் வரும். அந்த நாளுக்காகத்தான் அநேக தேவ ஊழியர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பாவத்தின் பிடியிலே உலகம் சிக்கி கிடக்கிறது. பாவத்தை கொண்டு வருகிற சாத்தானுடைய கையிலே இன்றைக்கு உலகம் சிக்கி இருக்கிறது, உலகத்தின் அதிபதி. ஆனாலும் இன்றைக்கு எலியாவின் நாட்களிலே மீதமாக இருந்தது போல ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனக்கென்று வைத்திருக்கிறார். அவர்கள் மூலமாக மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகும். கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக கிரியை செய்ய வேண்டும். அதற்கு ஆதாரமாக அநேக வார்த்தைகளை நாம் சொல்ல முடியும். மத்தேயு 24:14 சொல்லுகிறது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இன்றைக்கும் கூட நம்முடைய தமிழ்நாட்டிலே, அதுவும் நான் இருக்கின்ற திருநெல்வேலியிலே அநேகருக்கு இயேசு என்றால் என்னவென்று யார் என்று தெரியாது. வட இந்தியாவில் இன்றைக்கு அநேக பழங்குடி மக்களுக்கு இயேசு என்றால் யாரென்றே தெரியாது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும். இன்னும் நீங்கள் அறிவிக்கவே தொடங்கவில்லை. வட இந்தியாவிலே இன்றைக்கு சுவிசேஷ ஊழியர்கள் சென்று ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷத்தை அறிவிக்க இன்றைக்கு அநேக இடங்களிலே தடைகள் காணப்படுகிறது. முன்பெல்லாம் வீட்டுக்கு ஒருவர் என்று சொல்லி சுவிசேஷ பணியை அறிவிப்பதற்கு கடந்து சென்றார்கள். ஆனால் இன்றைக்கு
பணம் தான் போகுதே தவிர எந்த ஒரு ஊழியரும் கிறிஸ்தவ மார்க்கத்திலிருந்து செல்லுவதில்லை. உலகம் முழுவதிலும் இன்றைக்கு ஒரு பின்மாற்றம். ஐரோப்பிய நாடுகள், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாடுகள், இன்னும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே, இங்கிலாந்து தேசத்தில் அநேகர் பெயரளவில் கிறிஸ்தவ பெயரை வச்சிருக்கிறாங்களே தவிர பின்மாற்றம் அடைந்து காணப்படுகிறார்கள். ஆண்டவரை தூஷித்து மற்ற மார்க்கங்களுக்கு செல்லுகிறவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. இவர்கள் எல்லார் மேலேயும், மாம்சமான யாவர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும். அந்த காலம் எப்பொழுது வரும் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கின்ற உண்மையான கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை நோக்கி கதறி ஜெபிக்கணும், உபவாசித்து ஜெபிக்கணும், தேசத்தின் ரட்சிப்பிற்காக, எழுப்புதலுக்காக ஜெபிக்க தொடங்கணும். இன்றைக்கும் கூட அநேக திருச்சபைகளிலே உபவாச கூடுகைகள் ஒழுங்கு செய்யப்பட்டு, இரவு ஜெபங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டு இதற்காக ஜெபிக்கப்படுகிறது. நாம் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்கத்தான் தேவனிடத்திலிருந்து வல்லமை புறப்படும். அப்போஸ்தலர் நாட்களிலே ஒருமனப்பட்டு மேல் வீட்டறையிலே சீஷர்கள் கூடி ஜெபித்தார்கள். அப்படி ஜெபித்த பொழுது இடி முழக்கம் போன்ற வல்லமை, பலத்த காற்றடிக்கிற முழக்கத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். மேல் வீட்டறையிலே கூடியிருந்த 120 பேர் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அவரவர் ஜென்ம பாஷையில் பேசி தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தினார்கள். திரளான ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டார்கள், ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான எழுப்புதலை குறித்து தான் யோவேல் தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார். அந்த நாள் இன்னும் வரவில்லை. பூலோகம் எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அநேக தீவுகளிலே இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியது இருக்குது. கம்யூனிச நாடுகளிலே, இஸ்லாமிய நாடுகளிலே சொல்லப்பட வேண்டியது இருக்குது. இயேசு கிறிஸ்துவை பற்றின உபதேசம் சொல்லப்பட வேண்டியது இருக்குது. அப்படி பூலோகம் எங்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவு வரும். சோசியல் மீடியா வந்திருக்குது, இன்டர்நெட் வந்திருக்குது என்று சொன்னால், எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எத்தனையோ தீவுகள் இருக்கிறது, எத்தனையோ மலை கிராமங்கள் இருக்கிறது. இன்றைக்கு அங்கே அறிவிக்க செல்வதற்கு ஆட்களே இல்லை. அப்படி அறிவிக்க செல்லுகிறவர்களும் இன்றைக்கு இந்தியாவை பொறுத்த அளவிலே சொல்ல முடியாதபடிக்கு தடைகள் பல மாநிலங்களிலும் காணப்படுகிறது. மிஷினரிகள் வீடுகளுக்குள்ளே முடங்கி கிடக்கிறார்கள். இந்த நிலைமைக்கு காரணம் கிறிஸ்தவர்கள் இன்னும் ஜெபிக்காமல் இருப்பது தான். நல்லா கவனிங்க, எனக்கு அருமையான தேவ ஜனமே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பாக எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், எல்லார் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் அங்கே மகிமையாக கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். இதைத்தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையும் என்று சொல்லி, மிகப்பெரிய ஒரு சேனையாக அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்து அவைகள் எழுந்து நிற்கும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இதை கடைசி காலத்தின் வார்த்தையாக தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று சொல்லி வைத்திருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இப்படி ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் உயிரில்லாத மரித்த ஜனங்களைப் போல இருக்கிறவர்கள், உயிரோடு செத்தவர்களாக நடைப்பயணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கணும். கிறிஸ்துவை உடையவனே ஜீவனை உடையவன் என்று சொல்லி சத்தியம் போதிக்கிறது. கிறிஸ்து இல்லாதவன் அவன் ஜீவன் உடையவன் அல்ல.
எனவே இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக எல்லாரும் மாறின பின்பு, பரிசுத்த ஆவியானவர் அவர்களை உயிரடைய செய்த பின்பு, பூமி முழுவதும், அதாவது பூமியில் உள்ள ஜனங்கள் அத்தனை பேரும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவினால் நிரம்பின பின்பு அவருடைய வருகை இருக்கும். ஏனென்று சொன்னால், எல்லாரையும் நரகத்துக்கு அனுப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்பவில்லை. எல்லோரும் தேவனை பற்றி அறிகிற அறிவை அடையவும் அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். எல்லாரையும் நரகத்தில் அழிக்க நான் வரவில்லை என்று சொன்னார். என் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவர்கள் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அன்பான தேவன் இயேசு கிறிஸ்து 1-2 நாடுகளிலே ஆங்காங்கே யுத்தங்கள் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. எருசலேமுக்கு விரோதமாக, இஸ்ரேலுக்கு விரோதமாக ஒரு சில நாடுகள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது உண்மைதான். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் சொல்லி இருக்கிற இந்த குறிப்பிட்ட அடையாளங்கள் இன்னும் நிறைவேற வேண்டும். இதற்கு மாறாக இயேசு அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார் என்று சொல்லி பலரும் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட ஊழியங்களை விட்டு பெரிய ஊழியர்களை தேடி ஓடுகிறார்கள். பெரிய ஊழியங்களிலே போய் அண்டிக் கொள்ளுகிறார்கள். அவர்களுக்கு பெயர் கிடைக்கும், பிரஸ்தாபங்கள் கிடைக்கும் என்று சொல்லி அழைத்த அழைப்பை விட்டு வழி தப்பி திரிகிற ஆடுகளைப் போல அநேக ஊழியர்கள் கூட இன்றைக்கு தங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட பணியை விட்டு விலகிவிட்டார்கள். ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவராகிய தேவன் சொல்லி இருக்கிறார், உலகமெங்கிலும் புறப்பட்டு போங்கள், சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியே நாம் இருக்கிற பகுதிகளில், நம்முடைய தேசத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாத ஜனங்கள் திரளாக இருக்கிறார். இதை விட்டு ஆலயங்களுக்குள்ளே போய் அடைக்கலம் புகுந்து கொண்டு நான் தசம பாகம் கொடுத்து விட்டால் பரலோகத்துக்கு சென்று விடுவேன், இதை பாஸ்டருக்கு சொல்லி இருப்பார். இதெல்லாம் தவறான உபதேசம். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தசம பாகம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. நம்முடைய செல்வங்கள் எல்லாம் அவருடைய செல்வம். நாமே அவருடையவர்கள். நம்மை சொந்தமாய் விலைக்கு வாங்கிவிட்டார். நம்முடைய சம்பாத்தியம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று தான் பயன்படுத்தப்பட வேண்டும். இதை விட்டு தசம பாகம் கொடுக்கலைன்னா நீ அழிஞ்சிருவ, நரகத்துக்கு போயிடுவேன்னு யாராவது சொன்னால் அது கள்ள உபதேசம். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். தசம பாகத்தை நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பித்தால் பல தார மனங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் அப்படின்றதே தெரியாது. ஞாயிற்றுக்கிழமையே இன்னும் பரிசுத்த ஓய்வு நாளாக ஆசரித்து கொண்டிருக்கிறார். ஓய்வு நாள் ஒளிந்து விட்டது. ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்து விட்டார். விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் வாசம் பண்ணுகிறார். ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். எனக்கு அருமையானவர்களே, இது கூட தெரியாதபடி நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. இப்படி அநேகருக்கு சத்தியம் அங்கே இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. எல்லாருக்கும் மனசில் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் அவங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் எல்லாம் மரித்து போன எலும்புகள் மத்தியிலே இறங்க வேண்டும். மரித்து போன ஜனங்களைப் போல நடமாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனுஷர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்க வேண்டும். அப்படி மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உலகம் முழுக்க வரும். கடைசி நாட்களிலே இஸ்ரவேலர்கள் கூட அவர்கள் மரித்தவர்களைப் போல இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை அவங்க விசுவாசிக்கிறதில்லை. ரகசிய வருகைக்கு பின்பாகவும் கூட அவர்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். அவர்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர்கள் காண்பார்கள். இந்த கடைசி நாட்களிலே அவர்கள் மிகப்பெரிய சேனையாக வந்து எழும்பி ஒரு தேசத்தை உருவாக்கி உலகத்தையே கலங்க பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இங்கே 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து
உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உலகமெங்கிலும் சிதறடிக்கப்பட்டு ஒரு தேசம் இல்லாமல் மரித்தவர்களைப் போல சுற்றி கொண்டிருந்தவர்களை கடைசி நாட்களிலே தேவனாகி கர்த்தர் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு, இஸ்ரவேல் தேசத்திற்கு கூட்டி சேர பண்ணுவார். இதைத்தான் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அதற்கு பின்பதாக 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தர் சொன்னால் அதை செய்வார். இன்றைக்கும் யூதர்கள், இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வர வேண்டும். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அப்படியானால் உலகம் முழுக்க ஒரு எழுப்புதல் வந்தால்தான் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளணும். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற பிரகாரமாக எருசலேமுக்கு விரோதமாக படைகள் வந்துவிட்டது, எனவே உலகத்தின் முடிவு வந்துவிட்டது, இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை வந்துவிட்டது என்று சொல்லுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இதை தெளிவாக சொல்லிவிட்டார். இதோ அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார்னா நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதைத்தான் நாம் கேட்க வேண்டும். மத்திய 24 தெளிவாக சொல்லிட்டார். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே சுவிசேஷத்தை விரைவாக அறிவித்தால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருக்கும். நீங்களும் நானும் அதற்காகத்தான் பிரயாசப்பட வேண்டும். மத்திய 24:26 சொல்லுகிறது, ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் அநேக மனுஷர்கள் உலகம் முழுவதிலும் நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி தங்களை மேசியா என்று சொல்லி வெளிப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அவர்கள் எல்லாரும் பிடிபட்டார்கள். தங்களுடைய மாம்ச பிரகாரமான பாவங்களின் நிமித்தமாக சிக்கொண்டு அவர்கள் இயேசு கிறிஸ்து இல்லை, மேசியா இல்லைன்னு சொல்லி இன்றைக்கு அவர்கள் சிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அதனால் அங்கே இருக்கிறாரு இங்கே இருக்கிறாருன்னு சொன்னால் யாரும் நம்பக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. தேவனுடைய கிருபையினாலே நாம் அதை நம்ப போவதும் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய வருகை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து நடக்கணும். அவர் நம்முடைய இருதயத்தில் பேசணும். இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியை நான் ரெக்கார்ட் செய்வதற்கு முன்பாக ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். போலியான ஒரு வருகை குறித்து இன்றைக்கு பல இடங்களிலேயும் அறிவித்து கொண்டிருக்கிறார்கள், இதை குறித்து நீ பேசு என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். எனவே தான் இந்த தலைப்பிலே இன்றைக்கு நான் பேசுகின்றேன். இன்றைக்கும் மத்திய 24 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லி. எதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்படின்னு சொன்னால், அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ யுத்தங்கள் வரும், யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படுவோம், ஆனாலும் கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்க. இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இப்போ இன்றைக்கு எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. பூமி எதிர்ச்சி பல இடத்துல வருது, கொள்ள நோய் வருது, பஞ்சம் வருது, பூமி எதிர்ச்சி வருது அப்படின்னு உடனே எல்லாரும் நினச்சிட்டாங்கன்னா இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வந்துட போகிறாரு அப்படின்னு சொல்லி. இயேசு கிறிஸ்துனுடைய உள்ளார்ந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், தேவனை பற்றி அறிகிற அறிவினால் நிரம்பணும். இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லோருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை
கொடுப்பதே பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது ஒரு சிலர் மட்டும் பரலோகத்துக்கு போயிட்டு மற்ற எல்லாரும் நரகத்தை போகணும்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்பவே மாட்டார். அதற்காகவா அவர் ஜீவனை கொடுத்தார். உலக மனுஷர் அத்தனை பேருடைய பாவங்களுக்காக, எல்லா ஜனத்துக்காக அவர் தன்னுடைய சொந்த ஜீவனையே கொடுத்தார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே உலகத்தில் அனுப்பி அவரை நமக்கு தந்திரளி இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இப்போ இன்னைக்கு வேதனைகள் ஆரம்பித்திருக்கிறது. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, இனி பூமியிலே சமாதானம் இல்லை என்று சொன்னார். ஏனென்று சொன்னால் மனுஷருடைய அக்கிரமம் பெருகிவிட்டது, பாவங்கள் பெருகிவிட்டது. எனவே உலகத்திலே சமாதானத்தை ஆண்டவர் குலைத்து போட்டார். பல தேசங்களிலும் அநேக நாட்டினுடைய தலைவர்கள் மரித்து போனார்கள், மாற்றப்பட்டார்கள். உலகமெங்கிலும் குழப்பங்களும் சமாதான குறைவுகளும் கலவரங்களும் யுத்தங்களும் வர தொடங்கிவிட்டது. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் அங்கே பல நாடுகளிலேயும் காணப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய தேசத்தில் கூட கொள்ளை நோய்கள் வந்தது. ஆனாலும் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லி சத்தியம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆனாலும் கிறிஸ்தவர்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய வருகைக்கு முன்பாக இதெல்லாம் சம்பவிக்கும். உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடர்கள் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போது இந்த நாட்டில் அப்படித்தான் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கின்ற அநேக ஊழியர்கள் இன்றைக்கு கொல்லப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அநேக ஜனங்களாலே பகைக்கப்படுகிறார்கள். இது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அநேகர் இடர்கள் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்கிறார்கள், பகைக்கிறார்கள். ஒரு ஊழியர் இன்னொரு ஊழியரை பகைக்கிறார். சோசியல் மீடியாவில் செய்தி கொடுத்து அவங்கள தாக்கி பேசுகிறார். நான் தான் சரி, மற்ற எல்லாரும் பாவிகள் என்று சொல்லி நியாயம் தீர்க்கிறார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இன்றைக்கு பல அட்டூழியங்களை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். வேதத்துக்கு புறம்பான அற்புத அடையாளங்களை நான் காட்டுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு பொல்லாத ஆவிகளினால் நிரம்பினவர்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தை தூஷித்து கொண்டிருக்கிறார்கள். அக்கிரமம் மிகுதியாக காணப்படுகிறது. அநேகருடைய அன்பு இன்றைக்கு தணிந்து போயிற்று. மனைவி கணவனை கொன்று தன்னுடைய உல்லாசத்திற்காக கள்ள காதலனோடு செல்வதற்காக இதை செய்கிறார். கணவனும் மனைவி பிள்ளைகளுக்கு துரோகம் செய்து தன் இஷ்டம் போல பல தாரங்களை மனம் முடித்து செல்லுகின்ற சூழ்நிலைகள், சட்டங்களும் அவர்களுக்கு துணையாக போகிறதை நாம் பார்க்கின்றோம். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனை ரட்சிக்கப்படுவார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இதை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் 14வது வசனத்தில், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதை செய்தால்தான் இயேசு கிறிஸ்து வருவார். அப்படியானால் எப்பொழுது ஜனங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்படுவார்கள்? இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக போய் சுகமாக தங்கியிருந்து எனக்கு ஆண்டவர் வீடு தருவாரா, கார் தருவாரா, என் பிள்ளைகளுக்கு வேலை தருவாரான்னு சொல்லி சபைகளில் போய் இன்றைக்கு சும்மா உட்காந்துருக்குறாங்க பாருங்கள். பரலோகத்துக்கு நிச்சயமாக என்னை அழைச்சிட்டு போயிடுவாருன்னு சொல்லி போதகர்களுடைய ஆலோசனை கேட்டு வெறுமனே உட்கார்ந்துருக்கிறாங்க பாருங்கள். அப்படியானால் எப்பொழுது சுவிசேஷம் அறிவிக்கப்படும்? அறிவிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசிக்காவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? போ அல்லது அனுப்புன்னு சொல்லி இருக்கிற அந்த வார்த்தை இன்றைக்கு ஒரு சிலர் தான் கடைப்பிடிக்கிறார். ஒரு சபைனா அதில் 4 பேர் 5 பேர் மேக்சிமம் 10 பேர் தான் கடைப்பிடிக்கிறாங்க. என்னால் போக முடியல அப்படின்னாச்சுன்னா யாரையாவது மிஷினரியை நம்ம செலவு பண்ணி அனுப்பணும். இதுதான் கிறிஸ்தவ அழைப்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்திருக்கின்ற அழைப்பு.
இதை செய்யாவிட்டால் எப்படி பூமி தேவனை பற்றி அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும்? சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறது போல பூமி தேவனை பற்றி அறிகிற அறிவினால் நிரம்ப வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு பின்பதாக தான் நாம் எல்லோரும் பிதாவினுடைய வீட்டிற்கு சென்ற பின்பதாகத்தான் அங்கே ஒரு வாசஸ்தலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வைத்த பின்பதாகத்தான் 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. அதற்கு பின்பதாகத்தான் பாழாக்கும் அருவருப்பு நடக்கும். அவன் எருசலேம் தேவாலயத்தில் பன்றிகளை பலியிடுவான், பலிபீடத்தை தீட்டுப்படுத்துவான், பாழாக்கும் அருவருப்பை அவன் செய்வான். அதற்கு முன்பாகவே ரகசிய வருகை இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வருகிறது. 666 என்கிற முத்திரையை கையிலாவது நெற்றியிலாவது வைத்தால்தான் நமக்கு ரேஷன் அல்லது தண்ணீர் கிடைக்கும் என்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. அதற்கு முன்பாகவே நாம் எச்சரிக்கையோடு கூட செயல்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர அவளோடு காத்திருக்கணும். நாம் அநேக கிரியைகளை செய்து இயேசு கிறிஸ்துவை உலகம் முழுவதற்கும் பிரஸ்தாபப்படுத்தணும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். எல்லாருக்கும் போங்க, அறிவிங்க, உலகமெங்கிலும் போங்கள், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்யுங்கள், சகல ஜாதியாரையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். கிருபை என்றால் கிருபையின் வரங்கள், ஆவியின் கனிகள், தகுதியில்லாத நமக்கு தேவன் கொடுக்கின்ற பரிசு, தாழ்த்துகிறவர்களுக்கு தருகின்ற தேவனுடைய பரிசு, கடைசி கால ஊழியத்திற்கென்று அவர் தருகின்ற கிருபையின் வரங்கள். இதை நாம் பெற்றுக்கொள்ளணும். எனக்கு அருமையானவர்களே, பாவம் செய்து கிடந்த நம்மை கிருபையினால் ரட்சித்தார். அதே போல கிருபையின் வரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதையும் தருவார். கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். நாம் ஜெபித்து நம்மை அர்ப்பணிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கும் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இயேசு மகாராஜா, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கண்ணோக்கி பாரும். உம்முடைய வருகைக்கென்று உலகத்தை ஆயத்தப்படுத்த ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பேசுங்க. ஆம் தகப்பனே, வேதனைகள் உலகத்திலே ஆரம்பித்திருக்கிறது. ஆனாலும் இப்பொழுது வந்து விடுவார், அங்கே வந்து விடுவார் என்று சொல்லி ஜனங்கள் அலைக்கழிக்கப்பட்டு திரிகிறாங்க. ராஜா, ஒரு உணர்வுள்ள இருதயம் கொடுங்க. எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். எல்லாரும் உம்மை பற்றி அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கணும். பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் குறித்து அறிகிற அறிவினால் அவர்கள் நிரம்பி இருக்கணும். அப்பொழுதுதான் முடிவு வரும். இந்த உலகத்தில் மரித்த நிலைமையில் கிடக்கிற அநேகர் உயிரடைந்து அவர்கள் எல்லாரும் காலூன்றி நிற்கணும். மிகப்பெரிய சேனைகளாக எழும்பணும். உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையணும். இஸ்ரவேலர்கள் உம்மை பற்றி அறிந்து கொள்ளணும். அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரணும். இன்றைக்கு அவர்களுக்கான ஒரு தேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே பரிசுத்த ஆவியானவர் அங்கேயும் அவர்கள் மேலே ஊற்றப்படணும் என்கின்ற அந்த ஒரு விசேஷித்த உணர்வை, அறிந்து கொள்கிற அறிவை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு தாருங்க. ஆம் தகப்பனே, ஒருவரை ஒருவர் வஞ்சிக்காதபடிக்கு என் ஆண்டவருடைய சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஊழியர்களை நீங்கள் எழுப்பி தாருங்க. இன்றைக்கும் கூட இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், உண்மையாய் விசுவாசிக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய பரிசுத்த ஆவியை, உடைய வல்லமே இப்பொழுதே நீங்கள் அனுப்பும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியினால் நிரம்பி எப்பொழுதும் அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசட்டும். கிருபையின் வரங்களை பெற்றுக்கொண்டு உமக்கென்று ஊழியம் செய்யட்டும். உமக்காகவே ஜீவிக்கட்டும். சபைகளுக்குள்ளே போய் முடங்கி கிடக்காதபடி சண்டையிட்டு கொண்டு பிரிவினைகளை பேசிக்கொண்டு அவர்கள் உம்முடைய நாமத்தை தூஷிக்காதபடி, பக்கத்து வீடுகளில் பேசுகிறதில்ல, சாட்சியுள்ள ஜீவியம் வாழுகிறதில்ல, அக்கிரமம் மிகுதியாய் போயிற்று. குடிக்காரர்களாக கிறிஸ்தவர்களே இருக்கிறாங்க.
எல்லாரும் ரட்சிங்க. பாவத்தில் பிடியிலே கிடக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவளையும் தூக்கி எடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உன்னதமான தேவனை பற்றி உலகம் முழுவதிலும் அறிவிக்கத்தக்கதாக அவர்களுக்குள்ளாக ஒரு இருதயத்தை கொடுங்க. அவர்களை பலப்படுத்தி சகாயம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.